சுராசி நேர்களுக்கு வணக்கம். இந்த ஜனவரி மாதம் புத்தாண்டு ஆரம்பிக்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு ராசியிலேயே புதன் இருக்கார். கூர்மையான புத்திசாலித்தனம் இருக்கும். சிறந்த தொடர்பு திறன், கம்யூனிகேஷன்லாம் நல்லா பண்ணுவீங்க. இளமையான தோற்றம் இருக்கும். நீங்கள் பொதுவாக யதார்த்தவாதியாக இருப்பீங்க. தத்துவமான மனப்பான்மை இருக்கும். உண்மையை தேடுற இயல்பு இருக்கும். நேர்மையாக இருப்பீங்க. சுதந்திரமாக சிந்திப்பீங்க. உங்கள் வீட்டில் பொதுவாக ஒரு நல்ல வலுவான அதிகாரம் இருக்கும். உங்களுக்கும் நல்ல குடும்பத்தோட நல்ல ஒற்றுமை எல்லாம் நல்லாவே இருக்கும். சில சமயம் பேச்சு மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வாக்குதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட நல்ல படைப்பாற்றல் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல வருமானம் இருக்கும் இந்த மாதம். அதே மாதிரி செலவுகளும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். அம்மாவோட உணர்வுபூர்வமாக ஒரு இடைவெளி இருக்கும். வீட்லேயும் சின்ன சின்ன ரிப்பேரு செலவுன்னு ஏதாவது வச்சுட்டே இருக்கும். அம்மா எப்படின்னா ரொம்ப கடினமான உழைப்பாளியாக இருப்பாங்க. ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க. சொத்துக்கள் எதுவும் வாங்கிறதா இருந்தீங்கன்னா வீடு வாங்குறதுனாலும் இதெல்லாம் சேரும். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு தெரியுது. குழந்தைங்க பொறுப்பாக இருப்பாங்க. புத்திசாலியாக இருப்பாங்க. நல்ல முதிர்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப தேவை. கொஞ்சம் படுத்துவாங்க தான் அவங்கள. மாணவர்களுக்கு நல்லா இருக்குது. போட்டி மனப்பான்மை இருக்கும். தைரியம் இருக்கும். மீடியா, தகவல் தொடர்பு, தொழில்நுட்பம், ஆன்லைன் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் கிடைக்கும். எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் முயற்சியால் தான் வெற்றி. முயற்சி விடாமல் செய்யுங்க. உடம்புலன்னு பார்த்தா நரம்பு மண்டலத்தில் ஆரோக்கியத்தில் பார்த்தா நரம்பு மண்டலம் தான், நர்வஸ் ப்ராப்ளம் தான் எதுவும் வர வாய்ப்பு இருக்குது. முதுகு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி கட்டாயம் தொடர்ந்து செய்யணும். திருமண வாழ்க்கை ரொம்ப அனுகூலமாக இருக்குது. வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நல்ல வரன் அமையும். உங்கள் வாழ்க்கை துணை கணவனோ அல்லது மனைவியோ இருந்தால் ரொம்ப உங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பேருக்கும் உள்ள உறவும் ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்க்கை துணை படித்தவங்களாக இருப்பாங்க. புத்திசாலியாக இருப்பாங்க. உங்களுக்கே கைட் பண்ணுற அளவுக்கு நல்ல சாமர்த்தியமாக இருப்பாங்க. வேலை செய்கிறவங்க தொழிலும் நல்லா இருக்குது. முக்கியமாக டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், சட்டம், நிர்வாகம், ஆலோசனை வழங்குறது இதிலலாம் அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்க டைம். நிலையான பதிவு உயர்வு எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் கிடைக்கும். அதனால் பொறுமை ரொம்ப அவசியம். வேலை தேடுறவங்களுக்கு ரெஃபரன்ஸ், பெரியவங்க தொடர்பு மூலமாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு இல்லை ப்ரைவேட்லேயும் கிடைக்க வாய்ப்பு நல்லாவே இருக்குது. வணிகர்களுக்கு கல்வி, ஆலோசனை, சட்டம் இது சம்மந்தமான தொழில்களில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நல்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா செட் ஆவாங்க. அதனால் சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வெற்றி இந்த வாட்டி கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லாவே இருக்கட்டும். ஆனால் எப்படின்னா மக்கள் நம்பிக்கையை நீங்கள் எப்படி கொண்டு வரணும்னா உண்மை, நேர்மை, நியாயம் இதில் நீங்கள் இருந்து தான் நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு வெற்றி உண்டு. முக்கியமான பரிகாரங்கள்: வியாழக்கிழமையில் சிவபெருமானையும் குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்கள். அன்றைக்கி மஞ்சள் நிற உணவுப் பொருட்கள், மஞ்சள், கொண்டக்கடலை, சாதம் இதெல்லாம் தானம் பண்ணலாம். சனிக்கிழமையில் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எத்தனை பேர் முடியுதோ சாப்பாடு போடுங்க. விநாயகர் பெருமானை டெய்லி தினமும் வணங்குறது நல்லது.